ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ, இந்த மருதமுத்து பையன் போன் பண்றானே. இந்த பையனோட சேர்ந்து அந்த துளசி விஷயத்துல தலையிடாதீங்கன்னு ஈசு வேற நம்ம கிட்ட சொல்லியிருக்காளே. இப்ப இவங்கிட்ட பேசினா ஈசு கொலகாண்டாயிருவாளே. என்ன இது, போன் எடுக்காம சின்னைய திருத்தரன் முடிச்சிட்டு இருக்காங்க. சின்னையா, யார் சின்னையா போன் பண்றா? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? ஈசு கிட்ட இப்ப பொய் சொல்லி மாட்டிக்கிறத விட உண்மையை சொல்லி உயிரை காப்பாத்திக்க வேண்டியதுதான். சொல்லுங்க சின்னையா. அது ஈசு வேற யாரும் இல்ல, இந்த மருதமுத்து தம்பி தான் கூப்பிடுறாப்புல. நான் அவங்கிட்ட அப்புறமா என்ன ஏதுன்னு பேசிக்கிறேன். நீ வா, நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம். வா 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 வா. இருங்க, நான் அபி விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க என் பேச்ச கேட்காம அந்த மலைமாட்டு பையன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? இல்ல ஈசு, நான் அவங்கிட்ட பேசல. அவன் தான் எனக்கு போனை போட்டு பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க அவனுக்கு போன் பண்ணா என்ன, அவன் உங்களுக்கு போன் பண்ணா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே. நீங்க அவன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தானே அர்த்தம். எப்ப நீங்க என் பேச்ச கேட்கலையோ இனிமே நான் உங்க கூட பேசவே மாட்டேன். எனக்கு ஐஸ்கிரீமும் வேணாம், ஒண்ணு வேண்டாம். இசு 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 இசு, கோவப்படாத இசு, கோச்சிக்காத. உடனே பொசுக்கு பொசுக்குன்னு ஓடுற. அடைய அழகு சுந்தரம், துளசி விஷயத்துல ஈஸ்வரி சொல்ற மாதிரி அவ பேச்ச கேட்டு நடந்துக்க. இல்லனா ஈஸ்வரியோட கோபத்துக்கு நீ ஆளாயிருவ. வேண்டாம். ஈசு, நீ கோச்சிக்காத. நான் இப்பவே இந்த மருதமுத்து பையன்கிட்ட உனக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறேன். செல்ல ஸ்பீக்கர்ல போட்டு பேசுங்க, நம்ப மாட்டோம். சரி சரி ஈசு. தம்பி மருதமுத்து, சொல்லுப்பா. அண்ணே, நான் மருதமுத்து பேசுறேனே. அட சொல்லு மருதமுத்து, சொல்லு சொல்லு. அண்ணே, துளசி எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னே. நான் இப்பவே கிளம்பி சென்னைக்கு வரேனே. தம்பி தம்பி இரு தம்பி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னண்ணே? இங்க பாரு, நீ காதலிக்கிற அந்த பொண்ணு துளசி உன்னை காதலிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதனால இது ஒரு பொண்ணோட வழுக்க பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை. இதுல நீங்க தலையிடாதீங்கன்னு என் பொண்டாட்டி ஈஸ்வரி சொல்லிட்டா. அவ சொன்னா எதுவுமே எப்பவுமே சரியாத்தான் இருக்கும். மனைவிங்கிறவ மந்திரி மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ரொம்ப பொருத்தமானவ என் பொண்டாட்டி ஈசுதான். இரு தம்பி, என்ன முதல்ல முழுசா விஷயத்த சொல்ல விடுறா. அந்த பொண்ணு துளசிய தேடி கண்டுபிடிச்சு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற விஷயமா என்னால உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாதுடா. அதனால நீ பாட்டுக்கு போசுக்கு கிளம்பி இங்க எல்லாம் வர வேண்டாம், புரியுதா? நீ உங்க ஊர்லயே இரு. அண்ணே, என்னண்ணே திடீர்னு இப்படி சொல்றீங்க? நான் என்ன பெத்த அப்பாவை நம்பல, என்ன படைச்ச இந்த ஆண்டவனை நம்பல. உங்களை தானே மலை போல நம்பி இருக்கேன். துளசியை தேடி கண்டுபிடிச்சு அவரை நீங்க தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னே. உங்களால மட்டும்தான் சென்னையில இருக்க துளசியை தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைக்க முடியும். அதுக்காக நான் உங்களை பார்க்க இப்ப உடனே கிளம்பி வரேனே. கிளம்பி வரியா? குன்றுவா உன்னைய. இங்க வரா, வேணாண்டா, கிளம்பிலாம் வராத. இல்லண்ணே, நான் வரேன், மத்தெல்லாம் நேர்ல பேசிக்கலானே. என்ன நான் என்ன பண்ணுவேன்? பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். நான் சொல்ல சொல்ல அந்த செவிட்டு போய காதலியே வாங்காம அடே நான் வரனே அப்படின்னு வச்சுட்டான். நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ வரேன்டாரு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சின்னையா? நம்ம வீட்லயே தலை போற பிரச்சனை 1008 இருக்கு. அத பாத்துக்கிறதுக்கே நம்மளால முடியல. இந்த லட்சணத்துல நீங்க யாரோ ஒரு துளசிய தேடி கண்டுபிடிக்க போறீங்களா? அந்த மலைமாட்டு பயலுக்கு போனை போட்டு இனிமே இங்க வரக்கூடாதுன்னு இப்பவே சொல்லுங்க சொல்லுங்க. சரி சரி சரி.